ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதினா எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப சிம்பிள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். புதினா வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு தேவையான மண்கலவை என்னன்றதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களா தான் உங்களுக்கு வந்து 30% செம்மண் மணல், அதுக்கப்புறம் வந்து 30% வந்து உங்களுக்கு ஆர்கானிக் உரங்கள், ஏதாவது மீதி இருக்கிற ஒரு 40% வந்து உங்களுக்கு கோகோபீட் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து தேவையான ஒரு மாடி தோட்டத்துக்கான கலவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கீழே இருக்கிற வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 50% வந்து செம்மண் மணல் கலந்த கலவையாக இருக்கலாம். மீதி இருக்கிற வந்து 30% வந்து உங்களுக்கு வந்து உரங்கள், ஏதாவது உரங்கள் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மீதி இருக்கிற சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கிடைக்கிற சாதாரண மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மண்ணை கூட நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற மண்ணே நல்ல வந்து உங்களுக்கு தரமான மண்ணாக இருக்குன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மண்ணே வந்து நம்ம எடுத்தும் நம்ம பயன்படுத்திக்கலாம். உரங்களோ இல்லை மாட்டுச்சாண உரமோ நம்ம கலந்து அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து உங்களுக்கு வந்து இதை நம்ம வளர்க்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையிலேருந்து நீங்கள் ஒரு புதினா கட்டை வாங்கிட்டு வந்து அதுலேருந்து நம்ம வந்து அதை வேர் வர வச்சு அதுலேருந்து நம்ம வந்து பதியம் போட்டு நம்ம வளர்க்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா யாராவது வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சின்னதாக வந்து ஒரு கட்டிங் மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட வளர்க்கலாம். இது ரெண்டுமே எப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கடையிலேருந்து நீங்கள் புதினா வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த புதினாவை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காம்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த காம்பில் ஜஸ்ட் நம்ம ஒரு கத்தியால் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். அடிப்பக்கத்தை மட்டும் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஜஸ்ட் ஒரு கிளாஸ்லேயோ நம்ம வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றிக்கிட்டே வாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் சின்னதாக நல்லா வெள்ளை கலரில் உங்களுக்கு வேர் மாதிரி உங்களுக்கு வந்து முளைக்கிறது தெரியும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா அது வந்து நம்ம வந்து பதியம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு கட்டிங்ஸ் எங்கேயாவது பக்கத்து வீட்டில் யாராவது வளர்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்டேருந்து வேர்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க. வேர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த வேரோடு நம்ம வந்து அந்த புதினாவை வந்து அந்த எடுத்த கையோடு நம்ம வச்சோன்னா உங்களுக்கு அதுவும் சூப்பராக வரும். அண்ட் இது மூலமாக நம்ம வந்து பதியம் போடலாம். உங்களுக்கு 2 நாள் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புதினா வந்து உங்களுக்கு ஒரு டல்லாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தண்ணி விட்டு பாருங்கள், நல்லா உங்களுக்கு செழிப்பாகவே வர ஆரம்பிக்கும். இந்த சீசனுக்கு இது ரொம்ப ஆப்டாக வரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தழன்னு வரும். ஸோ 1.5லேருந்து 2 மாதம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் எவ்வளோ வேணால் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது அறுவடை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை வந்து வேரோட எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கத்திரிக்கோல் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்கோல் கூட தேவையில்லை, நல்லா இலசா நல்லா கொழுந்தாவே இருக்கும். ஜஸ்ட் நம்ம கையால் கூட நம்ம வந்து கிள்ளி கூட நமக்கு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பறிச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத நம்ம விட்டுருங்க. திருப்பி தண்ணி ஊற்றிட்டே வாங்க, உங்களுக்கு இது வந்து சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இதில் ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இதில் வந்து பூச்சி தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு சின்னதாக ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்பாட்ஸ் மாதிரி ஏதாவது தெரியுது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீம் ஆயில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இது கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம மண்கலவை ரெடி பண்ணும்போதே கொடுத்துட்டோம். இருந்தாலும் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீவீட் நம்ம வந்து தண்ணியில் கலந்து, அதாவது சீவீடு வந்து ஒரு கப்பை வந்து நம்ம பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு வரலாம். இல்லை பஞ்சகாவியம் கொடுக்கலாம், ஃபிஷ் அமினோ கூட நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். மண்புழு உரம் அந்த மாதிரி ஏதாவது சிக்கன் கம்போஸ்ட் ஏதாவது ஒரு உரத்தை ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கை அளவு நம்ம கொடுத்துட்டு வரலாம். ஸோ வியூவர்ஸ், புதினா வளர்க்குறது ரொம்ப சிம்பிள். அண்ட் இது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் யாருக்காவது வந்து புதினா வளர்க்குறதுக்கு தெரியல, அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from your gardener Sakthivel. Have a happy gardening day.